கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 18:28. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Psalm 18:28. The Lord my God lights up my darkness. அன்பான சகோதர சகோதரிகளே, இருள் போன்ற துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள், மனப்பாரங்கள் நம்மிடம் காணப்படுகிறதா? அவற்றை தேவன் வெளிச்சமாக்குவதாக இன்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையை வைப்போம். நம்முடைய கவலைகள் மாறும், துன்பங்கள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும், பிரச்சனைகள் மாறும், சமாதானமான சூழ்நிலைகள் குடும்பங்களில் நிலவும், எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்கள் நம் வாழ்வில் நடக்கும். ஆம், கர்த்தர் வசனத்தின் மீது நம் நம்பிக்கை வைப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பிறந்தவுடன் பெண் குழந்தையை கொன்று போடப்பட்ட நிகழ்வை நினைக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் பெண் குழந்தைகளை காப்பாற்றும். பெண் குழந்தைகளுக்கு விரோதமான எல்லா போக்குகளையும் மாற்றி போடும். தேவனே, பாதுகாப்பாக வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அது மிகப்பெரிய செலவு என்று நினைக்கிற பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வருமானம் அல்ல, அது செலவு என்று நினைக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய நாட்டில் பிறந்தவுடன் பெண் குழந்தையை கள்ளிப்பால் ஊற்றி அல்லது நெல்லை அமுக்கி கொலை செய்கிற காரியங்கள் நடப்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். தேவனே, இந்த கொடிய பாவச் செயலை எங்களுடைய நாட்டை விட்டு அகற்றி போடும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அன்போடு வளர்க்கக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும். பெண் குழந்தைகளை பிறக்க வைப்பது உம்முடைய செயல் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். பெண் குழந்தைகளை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது, கதறுகிற பொழுது நீர் பெண் குழந்தையை கொடுப்பதை ஒரு வரமாக நினைத்து ஆண்டவரே, அன்போடு வளர்க்கக்கூடிய கிருபைகளை பெற்றோருக்கு ஆண்டவரை நீர் தர வேணுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படியாய் பெண் குழந்தைகளை நீர் பாதுகாக்க போகிற தயவிற்காக, பெண் குழந்தைகளை கொலை செய்கிற காரியங்கள் முற்றிலுமாய் எங்களுடைய நாட்டை விட்டு அகற்றப் போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.